கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதை தான் நம்ம நேற்று கூட ஈவினிங் தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம அநேக தரம் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். சில காரியங்களை குறித்து நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த காரியங்கள் நமக்கே சந்தேகம் வரும். என்ன நம்ம ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறோமே, இந்த காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நேரம் யோசிச்சுருக்கேன். நான் இந்த காரியத்தை குறித்து நான் ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம், நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம், ஆனால் அந்த காரியம் நடப்பதற்கான குறித்த நேரம் வரல அப்படின்னா அந்த காரியத்தை குறித்து நம்ம சமாதானமாக இருப்போம். நம்ம சமாதானம் இல்லாமல் ஒரு அங்கலாய்ப்போட, ஒரு சமாதான குறைவோட, ஒரு படபடப்போடு இருப்போம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை குறித்து நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நாம் ஏசப்பாட்ட கேட்டு விசுவாசத்தை இன்னும் வளர்த்துக்கணும். இல்லை, நான் ஏசப்பாட்ட கேட்குற அந்த வார்த்தையில் நான் சமாதானமாக இருக்கிறேன், கர்த்தர் என்றைக்குனாலும் என்னை உயர்த்துவார், என்றைக்குனாலும் நான் விரும்பின காரியத்தை எனக்கு கொடுப்பாருன்னு நாம் எந்த காரியத்தில் சமாதானமாக இருக்கிறோமோ அந்த காரியத்தில் கண்டிப்பாக கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுப்பாங்க. அவர் வச்சுருக்கக்கூடிய தீர்மானமே ஒரு அனாதி தீர்மானமாக இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் காலதாமதமானாலும் நாம் அவருடைய சமூகத்தில் சமாதானமாக இருப்போம். அப்போ நம்ம விசுவாசத்தில் தான் இருக்கோன்னு நாமளே நிதானித்து கொள்ளலாம். அதன்படி இன்றைக்கும் நிறைய பேருக்கு அந்த டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் நிதானிச்சுக்கோங்க. நம்ம அந்த காரியத்தில் சமாதானமாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நிதானித்து கர்த்தரிடத்தில் கேட்டு அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தோடு இருப்போம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.